வணக்கம். ஜவை ஜெட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். அதாவது இப்போ தான் ஒட்டு கேட்கும் கருவி பிரச்சனை முடிஞ்சுது. அதுவும் முடியல. யாருன்னு கேட்டது இவரே சொல்லிட்டாரு. ஆமாம், ராமதாஸே இல்லை, என் புள்ள அன்புமணியே என் சோபாவுக்கு கீழே வச்சுட்டான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லிட்டாரு. அப்போ யார் வைத்தது அப்படிங்கிறத போலீஸார் அவரிடம் சொன்னார்களா, இவரே கண்டுபிடித்தாரா அப்படிங்கிறதும் தெரியல. இது ஒரு பிரச்சனை முடியறதுக்குள்ளே மீண்டும் இன்னொரு பிரச்சனை. அதாவது ஒரு வருஷமாகவே ராமதாசனுடைய செல்போன் ஹேக் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறதாம். பாருங்கள், மிகப்பெரிய ஒரு குண்டை போட்டிருக்கிறார். அவருடைய உதவியாளரும் செய்தி தொடர்பாளர் சுவாமிநாதன் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சமூக போராளி, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அவருடைய செல்போன் ஒரு வருஷமா ஹேக் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் என் கம்ப்ளைண்ட் பண்ணல. இதுக்கு இனிமேல் தான் கொடுக்க போகிறாங்க. சுவாமிநாதன் சொல்கிறார், மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் செய்ய போகின்றேன். ஒட்டு கேட்டும் கருவிக்கு கொடுத்து முடிஞ்சு போச்சு. போலீஸ் வாயிலேருந்து எந்த ஒரு தகவலும் வரல. ராமதாஸ் தான் சொல்கிறாரு. மற்றபடி இது யார் வச்சா அப்படிங்கிறது இப்போ மிகப்பெரிய ஒரு குண்டா போயிட்டுருக்குது. பாருங்க, செல்போன் ஒரு வருஷமா ஹேக் செய்யப்பட்ட ராமதாஸ் ஏன் சொல்லவில்லை அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி வருதா இல்லையா? நல்லா யோசிக்கணும். அதாவது பாலாற்றில் தடுப்பணை கட்டதே தெரியல அன்புமணிக்கு. அந்த அளவுக்கு அன்புமணி இருக்கிறார். ஒருவேளை இதெல்லாம் அவர் வச்சிருப்பாரா அப்படின்னு நமக்கே ஒரு சந்தேகமாக தான் இருக்கு. ஒருவேளை ராமதாஸ் பொய் சொல்கிறாரா? நல்லா யோசிக்கணும். ஒட்டு கேட்கும் கருவியை அன்புமணி தான் வச்சார் அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் சொல்றார். போலீஸார் யாரும் சொல்ல கிடையாது. அப்புறம் தனியார் ஏஜென்சி நிறுவனம் யாருமே சொல்ல கிடையாது. ராமதாஸா சொல்றார். இவரா போட்டு வெடிக்கிறாரு, இவரா புஸ்வானம் அதை தண்ணி ஊற்றி அணைச்சிடுறாரு. எது உண்மைங்கிறது யாருக்குமே தெரியல. இருந்தாலும் இது சம்பந்தப்பட்ட வகையில் ஒட்டு கேட்குங்கிறது அப்படி போயிடுச்சு. அப்புறம் செல்போன் சம்பந்தப்பட்ட ஹேக் செய்யப்பட்டது யார் செஞ்சிருப்பா? யோசிக்கணுமா இல்லையா? இதுவும் ஒருவேளை அன்புமணி தானா அப்படின்னு ரிசல்ட் வரப்போதா அப்படிங்கிறது தெரியல. யோசிக்கணும். அதாவது அவர் செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்காது. பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டதே அன்புமணிக்கு தெரியல அப்படின்னா அப்புறம் இதெல்லாம் எப்படி தெரிய போகுது? அதனால பாவம் அன்புமணியை விட்டுருங்க. ராமதாஸுக்கு இதன் மூலமாக ஒரு வேண்டுகோள் விடுப்பது, மீண்டும் சொல்லிக் கொடுங்க. பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுறதே தெரியல அன்புமணிக்கு அப்படிங்கிறப்ப இதெல்லாம் தெரியாது. செல்போனை ஹேக் எவ்வாறு செய்வது, மற்ற ஒட்டு கேட்கும் கருவி எவ்வாறு நுழைப்பது அப்படிலாம் தெரியாது. பாவம். அந்த அளவுக்கு அன்பின் முகமாக இருக்கக்கூடிய அன்புமணியை தயவு செய்து ராமதாஸ் ஐயா அவர்கள் சந்தேகப்பட வேண்டாம். ஆமாம், அவருடைய ஒரு